பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுகிறார். எதிர்ப்பவன் யார்? ஆதார வசனம் சகரியா 9:14. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். ஸ்லாக்கியம் பெற்ற தேவ மக்களே, இந்த வசனத்தை இப்படி அறிக்கை செய்யுங்கள்: என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். ஏன் இவ்வளவு காலம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படவில்லை? இப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டது. அவர் காணப்பட்டாலும், அவர் இருந்தாலும், அவர் செயல்கள் செய்வதற்கு ஒரு காலத்தை குறித்து விட்டார். ஆம், இயேசுவுக்குள் வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள். தினமும் இந்த செய்தியை கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக கேட்டு 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 மெச்சூரிட்டி அடைந்து வருகிறீர்கள். நாம் யாவரும் பரத்தோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஆவி இயேசுவின் பிள்ளையாய் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தெய்வ குடும்பத்தில் பிறந்து விட்டோம். தெய்வ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு விட்டோம். அவருடைய அழைப்பு நிர்ணயமாகிவிட்டது. இப்பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், சகல சம்பத்திற்கு ஆசீர்வாதத்திற்கும் உரிமை உள்ளவர்களாய் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் சகல ஆசீர்வாதங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் எத்தனாவது வயதில் இது நடந்ததோ, இந்த ரட்சிப்பு நடந்ததோ, அந்த வயதில் நாம் மறுபடியும் தெய்வ குடும்பத்தில் பிறந்துவிட்டோம். மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாக இருக்கும். உலக பெற்றோருக்கு பிறந்ததை அது குறிக்கிறது. இப்பொழுது ஆவியினாலே பிறந்துள்ளோம். அப்பொழுது தெய்வீக சுவாபம், நம்முடைய தகப்பனுடைய தெய்வீக சுவாகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான், உதவி செய்வதற்காகத்தான், நம்மளை உயர்த்தி வைப்பதற்காகத்தான், சகலத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான், வழிநடத்துவதற்காகத்தான் ஆவியின் நிறைவை நாம் பெற்றுள்ளோம். ஆவியானவர் வந்து இருக்கிறார். இந்த சரீரம் நம்முடையதாக இருந்தாலும் இப்பொழுது அவர் அதை ஆப்ரேட் பண்ண விரும்புகிறார். ஆவியானுடைய சுபாவம் கட்டளையின்படி நடக்க நாம் ஆரம்பித்து விட்டோம். இப்போது நம்ம அடிமைகள் அல்ல, சுதந்திரவாளிகள். ஆபிரகாமின் சந்ததியாராய் சேர்க்கப்பட்டு விட்டோம். ஆபிரகாமினுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியது. சேர்க்கப்பட்டு விட்டாலும் கலாத்தியர் 4:1-2 வசனங்கள் உங்களுக்கு உதவும். நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை. அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு நாம் இன்னும் வரவில்லை. சிறு பிள்ளைகளாக இதுவரை இருந்தோம். வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து குடித்து அதன்படி நடந்து நடந்து கற்றுக்கொண்டோம். எதை கற்றுக்கொண்டோம்? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் நான் சுதந்திரவாளியாகவே இருந்தாலும் சுதந்திரம் நம்முடையது அல்ல. உலகத்தில் 18 வயது ஆனபின் தான் ஓட்டுரிமை உண்டு. நாம் இந்திய குடிமகன் என்ற சுதந்திரம் இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு வயதை குறித்து வைத்திருக்கிறது. திருமணத்திற்கு என்று பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கு, கார் லைசன்ஸ் பெறுவதற்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு வயதை குறித்து வைத்திருக்கிறது. அந்த ஒப்பற்ற நற்பொருளை பெறுவதற்கு பரலோக பிதா தம் மக்களுக்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். கலாத்தியர் 4:2 படியுங்கள். ஆபிரகாம் 75 வயதில் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும், அழைக்கப்பட்டிருந்தாலும் 25 வருடங்கள் காத்திருந்தான், வளர்ந்தான். சுதந்திரவாளியான ஈசாக்கை பெறுவதற்கு காத்திருந்தான். ஆபிரகாம் ஆவியில் வளர்ந்தான். விசுவாசத்தில் அவன் பலவீனனாக இருக்கவில்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. நாமும் ஆவியில் வளர்ந்து வந்தோம், வளர்ந்து வருகிறோம் என்பதற்கு அடையாளம் வெளியில் தேடாதீர்கள். அவரவர்களுக்கே தெரியும். நம்மோடு பழகிறவர்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் தெரியும். நம்முடைய சுவாபம் முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது. நம்முடைய கண்ணோட்டம் முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய மேன்மை முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறோம். ஆம், விசுவாசத்தில் வளர்ந்துள்ளோம். பயம், சந்தேகம் போய்விட்டது. முறுமுறுப்பு, எனக்கு ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி போய்விட்டது. கர்த்தர் அவர் சித்தத்தின்படிதான் செய்வார் தெரிந்துவிட்டது. அதற்காக நாம் சும்மா இருக்கக்கூடாது, இதுவும் புரிந்துவிட்டது. அவர் நம் எல்லைகளை கிரியை செய்து கொண்டிருக்கிறார், புரிகிறது. இது புரிந்ததால் பொறுமையோடும் நிச்சயத்தோடும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து அப்படியே நடக்கிறோம். இது அடையாளம். அவருக்குள் வளர்கிறோம் என்பதற்கு இது அடையாளம். வேதனை, சோதனை எது வாழ்வில் வந்தாலும் அதற்கு காரணம் உண்டு, முகாந்திரம் உண்டு, புரிந்துவிட்டது. இது நம்மை அழிக்க அல்ல, நம்மை வேரூன்றி கட்ட புடவிட புரிந்துவிட்டது. இப்போது கோபம், மூர்க்கம், எரிச்சல் போய்விட்டது. அவரோடு துணிந்து இணைந்து உங்கள் சித்தம் மாத்திரம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா, இதோ நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, செய்ய கிருபை தாங்க என்று ஆவியில் எளிமையை கண்டுபிடித்து விட்டோம்.
அவர் கொடுத்த சமாதானத்தை உள்ளான மனிதனில் மாத்திரமல்ல, புறம்பான உலகத்தில் இதை காட்ட ஆரம்பித்து விட்டோம். ஆம், இவைகள் தான் அடையாளம். இப்போது கர்த்தர் நம் பட்சத்தில் காணப்பட ஆரம்பித்து விட்டார். காணப்பட்டாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதே நிதானத்தோடு அவர் சொல்கிறதை கண்டு உணர்ந்து புரிந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு நம் வேலையை நாம் அவர் நம் வேலையை கவனிக்கிறார் என்ற நிலையை செய்ய ஆரம்பித்து விட்டோம். அவர் நம் பட்சத்தில் காணப்பட்டதும் முதலில் நம்மை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். அவர்கள் முன்னிலையில் நமக்கு அற்புதம் செய்வார். இதற்கு நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 37 43 வரை நீங்கள் வாசியுங்கள். அவன் அந்த வழியாக இயேசு போகிறார் என்று குருடனுக்கு, அவன் அந்த வழியாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறவன், அவனுக்கு சொன்னார். அவன் கேள்விப்பட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் பேசாமல் இருக்க முடியும், அவனை அதட்டினார்கள். நாம் 3 பாஷையில் சொல்ல வேண்டுமானால், பேசாமிரு, குருடனுக்கு பாரு, அமைதியேறு என்று சொல்லியிருப்பார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்பொழுது இயேசு நின்றார், அவனுக்கு காணப்பட்டார், அவன் பட்சத்தில் நின்றார், கொண்டு வரும்படி சொன்னார். அவர்கள் யார் அதட்டினார்களோ அவர்களே கூட்டி கொண்டு வந்தார்கள். அவனுக்கு விடுதலை கிடைத்தது, பரிபூர்ண விடுதலை. அல்லேலூயா. அப்படிதான் உங்களுக்கு எனக்கு நடக்கும். இன்றிலிருந்து உங்களை காரணமில்லாமல் எதிர்த்தவர்கள் உங்களுக்கே புரியாது, அடங்கி விடுவார்கள். உங்களது எல்லையில் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்பட்டு விட்டார் என்பதற்கு அடையாளம். நோயின் தாக்கம் மளமளவென்று குறைந்து குறைந்து சர்வாங்க சுகம் உண்டா, அதே மருந்து தான், அதே தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் திடீரென்று குறைய ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வந்து விட்டார், உங்கள் எல்லையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சாத்தானின் தாக்கம் உங்களது எல்லையில் இதுவரை கிரியை செய்து எல்லாம் அப்படியே அடங்கும். பாருங்கள், எதிர்த்த பிள்ளை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை, இவனுடைய வாழ்வு எப்படி இருக்குமோ என்று நீங்கள் குமுறி கொண்டிருந்த பிள்ளை இப்பொழுது விடுதலை பெற்று தாழ்மையோடு அமெரிக்கையோடும் ஆரம்பித்து விட்டான், நடக்க ஆரம்பித்து விட்டான். இயேசு படகில் ஏறினதும் பெருங்காற்றும் அலைகளும் அடங்கினது போல உங்களுடைய பட்சத்தில் அவர் எழுந்ததும் இவைகளெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. எந்த காலத்திலோ நீங்கள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று உதவி செய்திருக்கிறீர்கள். நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று உதவி செய்திருக்கிறீர்கள். எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அதை பற்றி ஒரு தேங்க்ஸ் கூட இல்லை. இப்போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழும்பி காணப்பட்டதும் பரலோகம் லஜ்ஜரை திறந்து சொல்ல சொல்ல உங்களை தேடி வருகிறது பல மடங்காய். முருதகாய்க்கு கிடைத்தது போல. எஸ்தர் 8:2 வாசியுங்கள். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஒன்று தேட வேண்டியதில்லை, தானாக வந்து சேரும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எழும்பி காணப்பட்டதும் உங்களுக்கு வரவேண்டிய அந்தஸ்து, சொத்து, ப்ரமோஷன் தேடி வரும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரத்தாரும் தாவீதை தேடி வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். அதற்கு முன்பாக அவன் என்ன பாடுபட்டான். இப்பொழுது அவன் யாரையும் தேடி போகவில்லை, அவர்கள் தேடி வந்தார்கள். அப்படி வரும் உங்களுக்கு. அப்படி நீங்கள் எந்த தேசத்திற்கு ராஜாவாக விட்டாலும் உங்களை மதித்து தேடி வந்து எங்களது சொந்த உறவு என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் வரும்படியாக வைக்க உங்களை எந்தெந்த வகையில் உயர்த்த வேண்டுமோ உயர்த்தி வரவழைக்கப் போகிறார். எரேமியா 15:19 சொன்னபடி அவர்கள் உங்களிடத்தில் திரும்புவார்கள், நீங்கள் அவரிடத்தில் திரும்பவில்லை. இத்தனையும் நிச்சயம் நடக்கும். நடந்தாலும் நீங்கள் எப்போதும் போல கர்த்தரையே சம்பத்தாக கொண்டு, அவரையே சொத்தாக கொண்டு, அவருக்கே மகிமையை செலுத்தி அமெரிக்கையாக பொறுமையோடு வாழ்வு வாழுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, தாழ்விலும் வாழ்விலும் நீர் மாத்திரமே எங்களோடு இருந்தீர். சூழ்நிலைகள் எப்படி சாதகமாக மாறினாலும் அடியான் உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய பிரசன்னத்தை நிறைக்க நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு நான் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டியை காண்பிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.